ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மேனாள் குடியரசு தலைவரினுடைய அரசியல் மற்றும் அறிவியல் ஆலோசகர், அரசியல் பகுப்பாய்வாளர் பொன்ராஜ் அவர். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. சார், இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் விஜயை ஆதரிக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, ஆராசா இடையில பேசினார்ல, அதாவது திமுகவை பார்த்து வெக்கம் இல்லையா அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. எங்களுக்கு ஓட்டு கேட்டவங்களை வச்சு நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்க, அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து வச்சிருக்கீங்க. வெக்கப்பட வேண்டியது நீங்க, அந்த அமைச்சர் பதவி அனுபவிக்கிற அவங்க. நாங்க ஏன் வெக்கப்படணுங்கிற மாதிரி கேட்டு முரசொலியில பதில் சொல்லி அதற்கு அவங்க மத்தியில ஒரு சண்டை மாதிரி, வார்த்தை போர் மாதிரி போய்கிட்டு இருக்கு. இது எப்படி போகும்னு பாக்குறீங்க? அடுத்த இடைத்தேர்தல் வரை இந்த திமுக வெர்சஸ் விஜயை ஆதரிக்கிற அந்த கூட்டணி கட்சிகள் சண்டை போகும்னு பாக்குறீங்களா? அதாவதுங்க, ஜோசப் விஜய் அவர்களை நம்பி களத்தில் இறங்கினா நட்டாத்தில் இருக்க வேண்டும் என்பதை இவர்கள் கொஞ்சம் லேட்டாக தான் புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா கூட இருக்கிறவர் ஆதவர்ஜுனா என்ற லாட்ரி மாஃபியா. ஸோ இந்த ஒட்டுமொத்த குதிரை பேரத்தை நடத்துவதே அவர் தான் என்ற ரிப்போர்ட் வருது. அவரால் தான் திரு ஜோசப் விஜய்க்கு கெட்ட பெயர். அவர் தான் நிழல் முதல்வர் என்றெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒன்றை பார்க்கணும், எதற்காக இந்த கல்லாப்பட்டி கூட்டணி கட்சிகளை தீய சக்தி என்று சொன்ன திமுக வாக்குகளை பெற்று எம்எல்ஏக்களை பெற்ற இந்த கல்லாப்பட்டி கூட்டணியை தேடி தன்னுடன் சேர்த்து கொண்டு மந்திரி பதவி கொடுத்து அவர்களை தன்னோடு தக்க வைத்து கொண்டு இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது திரு ஜோசப் விஜய் அரசாங்கம். ஆனால் அதே நேரத்தில் அதிமுகவிலிருந்து 4-5 பேரை ரிசைன் பண்ண வச்சு இன்றைக்கு 5 பேர் +1 6, மொத்தம் 6 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாயிருக்கு. இன்னும் ஒரு 6 பேர் இருந்தால் போதும். இன்னும் ஒரு 6 பேர் இருந்தால் 12, 6 வந்துருச்சு அப்படின்னா திமுக காங்கிரஸ் தேவையில்லை, இடதுசாரி தேவையில்லை, விசிக தேவையில்லை, ஐஎம்எல் தேவையில்லை. இப்பயே அவங்க கவர்மெண்ட் காப்பாற்றப்படுது. ஏன்னா இப்ப 234 இல்ல. ஆமா, இல்ல இப்பயே காப்பாற்ற 5-6 பேர்கிட்ட ரிசைன் பண்ணிட்டா இப்ப 228 தானே கணக்கு வருது. அதுல பாதின்னு பார்த்தா அவங்க கவர்மெண்ட் இப்ப தப்பிச்சிரும். ஸோ இவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த அறுதி பெரும்பான்மைக்கு இன்னொரு 12 சீட் வேணும். இப்ப ஏற்கனவே வைகோ வேற லைன்ல ரெடியா இருக்காரு. அப்ப 6 2 8, 6 + 2 8 ஆச்சு. இன்னும் தேவை என்ன 4 தான் வேணும். ஒரு 4 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ற வரைக்கும் இது அப்படியே அது வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது அதிமுக எம்எல்ஏக்களை உடைக்கிற வேலை தனியா நடக்கும். அந்த வேலை நடக்கும். இவங்கள அது வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இருக்கு இவங்களுடைய இவர்கள் இப்பயே இவர்களது பேச்சுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. இப்ப இவர்களது பேச்சுக்கு விவசாயிகளுக்கு 5 ஏக்கர் நிலத்திற்கு கீழே இருக்கவங்களுக்கு 100% தள்ளுபடியும், பயிர்க்கடன் தள்ளுபடியும், 5 ஏக்கருக்கு மேல இருக்கவங்களுக்கு 50% பயிர்க்கடன் தள்ளுபடியும் தர்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு விவசாயிகளை முதுகில் குத்தி இருக்கிறது திரு ஜோசப் விஜய் அரசு. நிலத்தை உச்சவரம்பாக வைத்து உறுதிமொழி கொடுத்து விட்டு இப்பொழுது வாங்கின கடனை உறுதிமொழி உச்சவரம்பாக வைத்து விவசாயிகள் முதுகில் குத்தி இருக்கிறது திரு ஜோசப் விஜய் அரசு. இதை கேட்பதற்கு கம்யூனிஸ்டுகளுக்கு எந்த தைரியம் இருக்கு? முதுகெலும்பு இருக்கா? இதை கேட்பதற்கு கம்யூனிஸ்டுகளுக்கு முதுகெலும்பு இருக்கிறதா? பெண்களுக்கு எதிராக நடைபெறும் குற்றத்துக்கு எதிராக ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. சிபிஎம் அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அறிவிச்சு ஏதாவது சிங்கப்பெண் படம் போட்டாச்சுல, அப்புறம் என்ன எது அறிவிச்சு என்ன ஆக போகுது? சிங்கப்பெண் படம் போட்டேன்னு சொல்ல போறாரு, முடிஞ்சு போச்சு. விவசாயிகள் இவங்க தொழிலாளர்கள் கிடையாதா? விவசாயிகள் இவங்களோட பார்ட் ஆஃப் அஜெண்டா கிடையாதா? அதை எதிர்த்து கேட்க முடியல. கட்சியே விவசாயிகளுக்கும் தொழிலாளருக்குமான கட்சி தான். சரி, இவங்க 1000 பள்ளிகளுக்கு சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு என்ஓசி கொடுத்து மெட்ரிகுலேஷன் பள்ளிகளை சிபிஎஸ்சி பள்ளியாக மாற்றுறதுக்கு கொல்லைப்புற வாசல் வழியாக மும்மொழி திட்ட கொள்கையை திணிப்பதற்கு ஏற்பாடு செய்த ஜோசப் விஜய் அரசு எதிர்த்து கேட்பதற்கு விசிகாவுக்கோ கம்யூனிஸ்டுகளுக்கோ ஐஎம்எலுக்கோ ஏதாவது கேட்டிருக்காங்களா? கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதா? கேட்க முடியுமா? கேட்க முடியல. இந்து கோயில்களுக்கு எடப்பாடி பழனிசாமி இதைத்தான் சொன்னார். என்ன சொன்னார்?
அது இந்து சமய அறநிலையத்திலிருந்து வரக்கூடிய நிதி இந்து கோயில்களுக்கு மட்டும்தான் செலவழிக்கப்படும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப எல்லா கட்சியும் அவரை பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினா இல்லையா? காலேஜ் ஸ்கூல் கட்டக்கூடாதுன்னா கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதை தானே இன்னைக்கு இந்த ஆட்சி செய்திருக்கு. புனிதமான கோவில் பணிக்கு மட்டும் தான் பண்ணணும். கோயில் பணிக்கு மட்டும் கல்வி புனிதமான பணி இல்லையா? கல்வி புனிதமான பணி இல்லையா? மருத்துவம் புனிதமான பணி இல்லையா? அது ஆர்எஸ்எஸ் காரங்க சொல்ற டோன். அந்த டோன் இந்துக்கள் பணத்தை எடுத்து முஸ்லீம் ப்ரொஃபஸருக்கு பணம் கொடுப்பா, முஸ்லீம் கிறிஸ்டின் பசங்க படிக்கலாமா எங்க பணத்துல? அப்ப பிஜேபியினுடைய திட்டங்களை, பிஜேபியினுடைய கொள்கைகளை செயல்படுத்தக்கூடிய அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஜோசப் விஜயனுடைய அரசை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மதச்சார்பற்ற கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள். அப்ப இவங்களுக்கு என்ன கிரெடிபிலிட்டி வரும்? இவங்க மக்களால் எப்படி பார்க்கப்படுவார்கள்? எதுக்காக உள்ள போனாங்க? கவர்னர் ஆட்சி வந்துடும், பாஜக உள்ள வந்துடும் போனீங்க. பாஜக உள்ள வந்துருச்சப்பா. பாஜக திட்டங்களை தானே செயல்படுத்துது ஜோசப் விஜய் அரசு. உங்களால் எதிர்த்து கேட்க முடியலையே. ஏன்னா நீங்க அமைச்சர் பதவி வாங்கிட்டீங்க, காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க. அப்ப அமைச்சர் பதவி வாங்கி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிறத விட தொண்டர்கள் அங்க போய் சேர்றது நல்லதுன்னு போயிடுவோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உங்க கட்சியெல்லாம் காணாம போகுது. நீங்க திரும்பி அவங்களுக்கு 12 சீட்டில் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இடைத்தேர்தலில் 12 சீட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 12 சீட்டு ஜெயிச்சாச்சுன்னா காங்கிரஸுக்கு அங்கே வேலை இல்லை, பிசிகாவுக்கு வேலை இல்லை, சிபிஐக்கு வேலை இல்லை, சிபிஎம்க்கு வேலை இல்லை, ஐஎம்எலுக்கு வேலை கிடையாது. ஒருத்தருக்கும் வேலை கிடையாது. செவனேன்னு வெளியே வர வேண்டியதான். ஓகே, நீங்கள் ப்ரீபோல் அலையன்ஸுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை கொடுத்துருந்தா முஸ்தபாவுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கணும். தமிழ்நாடு இளைஞர் கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கணும். ப்ரீபோல் அலையன்ஸ், போஸ்ட் போல் அலையன்ஸு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு? உங்கள் கட்சியை உருவாக்கணும், கட்சியை ஆட்சியில் கட்டில் அமர்த்தணும். அப்போ இதுக்குரிய குதிரை பேரத்தை நடத்தியாச்சு. உங்களை ஸ்லேவ்ஸாக, உங்களை அடிமையாக உள்ளே கொண்டாந்தாச்சு. கம்யூனிஸ்டை நாங்கள் கொள்கை நிலைப்பாட்டின்படி நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு தெளிவாக நிற்கிறாங்க. விசிகாவுடைய திருமாவளவன் அவர் தெளிவாக இருந்தாலும், ஆனால் அவருடைய கட்சிக்காரர்களால் அவருடைய டிமாண்டை அவரால் புறக்கணிக்க முடியலை. அதனால மந்திரி பதவி ஏற்க வேண்டிய சூழல் அவருக்கு ஏற்பட்டது. ஐஎம்எல் ரொம்ப தெளிவாக இருப்பாங்கன்னு நான் நினைச்சது ஐஎம்எல் தான். ஆனால் ஐஎம்எல் இந்த அளவுக்கு இறங்கி தர லெவலுக்கு, லோக்கல் லெவலுக்கு தீவிர விஜய் ஆதரவாக மாறிட்டாங்க. திமுகவை அழிக்காம விட மாட்டோம், 50 ஆண்டுகளுக்கு அழிக்க விட மாட்டோம் பேசுறாங்க. அது விஜய் ரசிகர் கூட அப்படி பேசுனது கிடையாது. அப்ப இன்றைக்கு நேத்த முந்தானால ஒரு உத்தரவு வந்திருக்கு. கோயம்புத்தூர்ல சர்ச்சு கட்டக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு வந்திருக்கு. ஓகே, நீ சர்ச்சு கட்டக்கூடாது, நீ மசூதி தொழுகக்கூடாது, சர்ச்சில் ப்ரேயர் பண்ணக்கூடாது, அப்படிலாம் பிரச்சனை வரும்போது இவர்களது வேஷங்கள் வெளிப்படும், ஒன்றுனா வெளிப்படும். ஏற்கனவே தமிழ் தாய் வாழ்த்துல இவங்க கூட்டணி கட்சி ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. தமிழ்நாடு ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு ஆளுநருக்கு அடிபணிந்து தன் கொள்கையை அடமானம் வைத்து விட்டது. ஒன்று, சிபிஎஸ்சி பள்ளிகளை ஓப்பன் பண்ணி மும்மொழி கொள்கையை உள்ள திணிச்சு, நியூ எஜுகேஷன் பாலிசியை உள்ள திணிச்சு சமஸ்கிருதத்தை உள்ள விட்டாங்க. அதுலேயும் ஃபெயிலியர். அதையும் எதிர்த்து கேட்க முடியல இந்த கட்சிகளால். மூணாவது, கோயில்கள், இந்து சமய அறநிலையத்துறையை அதனுடைய பணம் அவங்களுக்கு தான், இந்து கோயில்களுக்கு மட்டும் தான் செலவழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி மூன்றாவது பிஜேபி எதிர்ப்பு தெரிவிக்குது, அஜெண்டாவை நிறைவேற்றிட்டாங்க. அப்போ இந்த மூணுலையுமே இந்த கூட்டணி கட்சிகளால் வாய் திறக்க முடியல. காரணம், தன்னை ஒரு மினிஸ்டர் பதவிக்காக இவர்கள் அடகு வைத்தது தான் காரணம், வேற என்ன இருக்கு? ஓகே, அப்போ இவங்க முரசொலி வெர்சஸ் இந்த இடதுசாரிகள் சண்டைங்கிறது தொடருது. கண்டிப்பா அவங்க விமர்சனம்ங்கிறது. இப்போ இந்த இடைத்தேர்தலில் இவங்க எந்த தார்மீக அடிப்படையில் ஆதரிப்பாங்க சார்? ஏன்னா விஜயபாஸ்கர் வர்றாரு, எல்லா ஆட்களையும் ஊழல் சக்தின்னு சொன்ன எல்லாரும் சேர்த்துக்கிட்டாங்க. ராஜினாமா செய்ய வச்சுட்டு நடைபெறுகின்ற மக்கள் மீது திணிக்கப்படுகின்ற தேர்தல், விஜயை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகின்ற தேர்தல். அதுல எந்த ஜனநாயகமும் இல்லை. அதை இடதுசாரிகள் நாங்கள் கண்டிக்கிறோன்னு வேற சொல்லிக்கிறாங்க. இப்படி ராஜினாமா செய்வதை ஏற்கலன்னு இசைக்கு சுப்பையா அவங்களெல்லாம் ஏற்கலைங்கிறாரு. இப்போ விஜயபாஸ்கரும் வர்றாங்க. அப்ப அந்த தேர்தலை விஜய்க்காக, விசில் சின்னத்துக்காக இடதுசாரிகள் வேற வழி இருக்கு. நீங்க தான் கூட்டணியில போயிட்டீங்க, திமுக கூட்டணி இல்லைன்ட்டீங்க, நீங்க ஆதரிச்சு தான் ஆகணும். அப்ப அந்த ராஜினாமா செய்துட்டு கொண்டு ஜனநாயகத்துக்கு எதிராக வரக்கூடிய தேர்தலை ஆதரிப்பாங்க. ஆமா, ஜனநாயகத்துக்கு விஜய் ஆதரிப்பாங்க, விசிலுக்கு வாக்களிப்புன்னு சொல்லுவாங்க. ஆமா, அப்படித்தான் சொல்றேன். வேற என்ன வழி இருக்கு? கம்யூனிஸ்டுகள் ஆதரவு பெற்ற சின்னம் விசில். ஆமா, விசில். கம்யூனிஸ்ட் ஆதரவு பெற்ற சின்னம், இஎம்எல் ஆதரவு பெற்ற சின்னம், விசிக்கு ஆதரவு பெற்ற சின்னம், காங்கிரஸ் ஆதரவு பெற்ற சின்னம் விசில்னு வரும். மக்கள் தான் பார்ப்பாங்க இவங்களுடைய வேடத்தை.
நீ விசில் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த இதுல என்ன விசில் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் விசிகா ஓட்டு போட்டாங்க. ஆமா, விசில் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் கம்யூனிஸ்ட் ஓட்டு போட்டாங்க. விசில் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் ஐஎம்எலுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்போ நீங்க விசில் வரணும்னு சொல்லி உள்ள போனீங்கன்னா மக்கள் உங்களை யாருன்னு பச்சோந்திகள் என்று அவர்கள் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. வேற என்ன இருக்கு? ஓகே ஓகே. அப்ப அதை அவங்க அந்த ஊழல் சக்தியை சேர்த்து அவங்க ஆதரிக்கணும். ஊழல் சக்தியை தான் ஆதரிக்கணும். இப்ப தூய சக்தி எங்க இருக்கு தேடுங்க நீங்க. ஆனா அப்படி அவர் ஜெயிஸ்டார்னா, விஜய் ஜெயிஸ்டார்னா இவங்க தயவே இல்லாமல நிப்பாரு இடைத்தேர்தல் எல்லாத்துலயும். ஏன்னா அதுக்கப்புறம் ஏடிஎம்கே ஜெயிச்சாரு, அதுக்கப்புறம் தெருவில் நிப்பாங்க. அதுக்கப்புறம் தெருவில் நிப்பாங்க. திமுக பக்கம் போக முடியாது. இவங்க அதுக்குள்ளயும் ரெடி பண்ணிடுவாங்க. நிறைய எம்எல்ஏ ராஜினாமா செய்ய வச்சிருவாங்க. அதை ரெடி பண்றதாங்க அவங்க வேலை. அவங்க என்னமோ பெரிய ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு 118 வந்திருந்தா ஆட்சியில பங்கு அதிகாரத்தை கொடுத்துருப்பானா சொல்லுங்க? தாவேக்கா கொடுத்துருக்குமா? அப்படி ஆட்சியில பங்கு அதிகாரத்தை பங்கு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி முஸ்தபாக்களை கொடுத்துருக்கணும். அவர் தானே கூட்டணி போல அலையன்ஸ் தானே கூட்டணி கட்சி. அவர் ஒருத்தர் தானே. நீ அவர்களை கொடுத்துருக்கணும். அப்ப நீ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று சொன்னது உன்னுடைய சுயநலத்திற்காகத்தானே தவிர இது ஒரு இந்த கொள்கை கிடையாது. 118 வந்திருந்தா விசிகா யாரோ, கம்யூனிஸ்ட் யாரோ, காங்கிரஸ் யாரோ, ஐஎம்எல் யாரோ, கல்லாப்பட்டி கூட்டணி தான் இன்னும் நீங்க வருவீங்க. ஏடிஎம்கே அல்லு சில்லுன்னு சொல்ற கட்சி கல்லாப்பட்டி கூட்டணின்னு உங்களை சொல்லியிருப்பாரு. என்னமோ விஜய் அனாதை ரச்சகன், ஆபத் பாந்தவன், கடவுள் நிலைக்கு வைகோ மாதிரி ஆளுகள் ஐஎம்எல் மாதிரி, காதர் மைதீன் மாதிரி ஆளுகள் தன் நிலை மறந்து பதவி ஆசை வெட்கம் அறியாது என்ற சூழல்ல இவர்களெல்லாம் இன்றைக்கு தங்களை எக்ஸ்போஸ் பண்ணி பதவிக்கு இவர்கள் யாரும் விதிவிலக்கல்ல, பதவி ஆசைக்கும் பணத்திற்கும் இவர்கள் யாரும் விதிவிலக்கல்ல என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இதை பார்த்துக்கூடிய பொதுமக்களும், முஸ்லீம் மக்களும், தாழ்த்தப்பட்ட மக்களும், பொது உடைமை சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களும் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் அந்த மக்களை நிறுத்தி இருக்கிறார்கள். பார்ப்போம். இந்த இடைத்தேர்தலில் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் ஒருவேளை விசிலை ஆதரித்தால் என்ன கருத்துக்களை சொல்லி அவங்க பரப்புரை செய்வாங்கங்கிறது ஒரு பத்திரிகையாளனா கேட்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். எப்படியெல்லாம் சொல்லி இதை நியாயப்படுத்த முடியும், பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமா எதிர்பார்க்கிறேன். பட் பார்ப்போம் அப்படிலாம் போகுமா என்ன ஏது. கடவுளுக்கு நிகரான விஜய். எனவே கடவுளுக்கும் கடவுளானவர். எனவே அவருக்கு எந்த கொஸ்டின்ஸும் கிடையாது. அதனால எல்லாரும் ஆதரிக்கணும், ஒட்டுமொத்தமா ஆதரிக்கணும். ஒரு மாசத்திலே தேர்தல் வந்துருச்சு. ஒரு 6 வருஷமாவது கொடுத்தா தானே அவர் அவர் நிரூபிக்க முடியும். ஒரு 6 வருஷமாவது கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. 6 வருஷம், ஒரு 15 வருஷம் கொடுங்க கேட்கலாம். அதனால வந்திருக்காரு அவர் கத்துக்க. ஒரு 10 வருஷம் சிறப்பா செயல்பட ஒரு 5 வருஷம், 15 வருஷம் கொடுங்களேன். 15 வருஷம் கொடுங்களேன். இப்ப என்னால என்ன அப்படின்னு பார்ப்போம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத உங்களுடைய அனுபவங்கள் இருந்தும் பார்வைகள் இருந்தும் ரொம்ப விரிவா எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி.